விஜய் வந்து நைட்டு ரூம்லேருந்து குளிச்சுட்டு வெளியே வர்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி கேட்குறாங்க, எப்படி தான் 2 தடவை குளிக்கிறீங்களோ, காலையிலையும் குளிக்க தானே செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படியே பழகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. நாங்கள்லாம் ஒரு தடவை குளிக்கிறதே பெரிய விஷயம், அதில் நீங்கள் 2 டைம் வேறு குளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் வந்து சிரிக்கிறாரு. சரி வா போய் தூங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் கொஞ்சம் வெளியே இருந்துட்டு வரேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. வெளியே இருக்க போறியா அந்த நைட்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் முதல்ல எல்லாம் வந்து நான் அப்பா எல்லோரும் வெளியில் ஒரு பெரிய கட்டில் கிடக்கும், அதில் உட்காந்து நல்லா அரட்டை அடித்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போவோம். அந்த மாதிரி அந்த ஞாபகம் வந்துருச்சு எனக்கும். வெளியில் சூப்பராக இருக்கும் தெரியுமா கிளைமேட் இந்த டைமு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட விஜய் சொல்கிறாரு, இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நானும் வெளியே வராமல் இருந்தால் நானும் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், தாராளமாக வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் உட்காந்து அதே கட்டிலில் 2 பேரும் உட்காடுறாங்க. இந்த கட்டில் தான், இதில் தான் நானும் அப்பாவும் எப்போதுமே உட்காந்து கதை பேசிட்டு அதுக்கப்புறம் லேட்டாக போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. காவேரி முகத்தையே விஜய் அப்படியே பார்க்குறாரு. என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. நான் தாத்தா பாட்டி அப்படியே தனிமையில் தான் எங்களோட லைஃபு. அது மாதிரி என்னைய வந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறதுலேயே அவங்களோட லைஃப்பும் போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் நாங்கள் வெளியே இருந்து நல்லா சில் பண்ணதே கிடையாது தெரியுமா. உனக்கு எல்லாமே கொடுத்து வச்சுருக்கு. உனக்கு உங்கள் அம்மா அப்பா அப்புறம் நிறையா தங்கச்சி, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீ வந்து லக்கி தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சொல்கிறாரு. அது காவேரி வந்து விஜயோட முகத்தை பாவமாக பார்க்குறாரு. சாரிங்க நாங்கள் எங்களை எதுவும் கஷ்டப்படுத்திட்டேனா அப்படின்னு கேட்கும்போது, சேச்சே அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய். அதுக்கப்புறம் விஜய் வந்து மேலே பார்க்குறாங்க. ஆமாம் நீ சொன்ன மாதிரி கிளைமேட் வந்து செமையாக இருக்கே, மேகம்லாம் பாரு எப்படி போயிட்டு வருதுன்னு அப்படின்னு சொல்லும்போது, இதை விட நம்ம பக்கத்தில் வர மாதிரி இருக்கும் தெரியுமா, சூப்பராக இருக்கும், அதுவும் மழை டைமில் இதை விட சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி லைட்டாக தூறல் போட்டு மழையும் வந்து பெய்ய ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு காவேரி சொல்கிறாங்க, வாங்க ஓடிக்கிடலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏய் காவேரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம், எவ்வளோ நாளாச்சு தெரியுமா அப்படி மழையில நனைஞ்சு, ஸ்கூல் டைமில் நனைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஸ்கூல் டைமில் நனைஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள்லாம் அப்படி இல்லை, எப்பப்போ மழை கிடைக்குதோ அப்போல்லாம் நாங்கள் நனைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் இருந்துகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலில் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. லைட்டாக தூறல் தானே போடுது, அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உட்காந்துருக்காங்க. டக்குன்னு விஜய் காவேரி மடியில் டக்குன்னு படுத்துடுறாரு. படுத்த உடனே காவேரிக்கு ஒரே ஷாக்கிங்காக போகுது. அப்படியே திருன்னு கண்ணை நல்லா பெருசாக முழிச்சு வச்சுட்டு விஜயவே பார்க்குறாங்க. ஓ என்ன என்னையவே பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. அதுக்கு காவேரி இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்ல முடியாமல் கையை இப்படி வச்சுட்டு இப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே நான் டக்குன்னு உன் மடியில் படுக்கவும் பயந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இழுக்கிறாங்க. இழுக்கவும் ஏன் பயந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இல்லை பாஸ் இப்படிலாம் நீங்கள் பண்ணுறத பார்த்தா ஏதோ ஒரிஜினல் ஒய்ஃப்ட்ட பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் யாருமே ஃப்ரெண்டு மடியிலலாம் படுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அதுக்கு காவேரியும் படுப்பாங்களே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து மடியில் படுத்துக்கிட்டே காவேரியோட முகத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. காவேரியும் வந்து விஜயவே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல் உருவாகுது. ஆனால் 2 பேருமே அப்படியே கண்டுக்கிறாமல் அலட்சியப்படுத்துகிறாங்க. இல்லை எதுக்கு தெரியுமா அவன் மடியில் படுத்தேன், ரொம்ப நாளாச்சு எங்கள் பாட்டி மடியில் நான் சின்ன வயசில் படுத்தது, அதுக்கப்புறம் நான் யார் மடியிலுமே படுத்ததில்லை, அதுக்கப்புறம் உன் மடியில் தான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணி ஒரு குரலில் ஒரு அழுத்தத்தோடு பேசுகிறாரு. காவேரியும் பாவமாகவே பார்க்குறாங்க விஜயை. ஆனால் காவேரி வந்து ஒரு லவ் ஃபீலோட அவங்களுக்கு மனசில் தோணுது. ஆனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைமையில கை வைக்க போகிறாங்க. ஆனால் டக்குன்னு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து காவேரி வந்து ரொம்பவே தயங்கி விஜயோட தலையை அப்படியே கோதி விடுற மாதிரி கையை வைக்கிறாங்க. விஜய் வந்து கண்ணை மூடி அப்படியே ரிலாக்ஸாக தூங்க போகிறாங்க. அப்படியே காவேரி வந்து விஜயோட தலைமையில் அப்படியே கையை வச்சு அப்படியே தலையை கோதி விடுறாங்க. விஜய்க்கு அந்த ஃபீல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே ஒரு மாதிரி கூசுகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அந்த ஃபீலை லைக் பண்ணிவிட்டு அவர் வந்து கண்ணை திறந்து என்ன ஏதுன்னு கேட்காம கண்ணை மூடி அதை ரசிக்கிறாரு. ஓ விஜய்க்கும் இது பிடிச்சிருக்கு போலன்னு சொல்லிட்டு இவங்களும் திரும்ப அந்த மாதிரி கோதியே விட்றாங்க. அப்போ பார்த்திங்கன்னா விஜய் டக்குன்னு காவேரியோட கையை பிடிச்சி அவரோட கழுத்துக்கிட்ட அப்படி வச்சு கையை ஒன்றா வந்து அப்படியே சேர்த்து வச்சுக்கிறாரு. அவரோட கையவும் காவேரியை விட்டு இனிமேல் பிரியவே கூடாது அப்படிங்கிற மாதிரி காவேரியோட கையை பிடிச்சி கழுத்துக்கிட்ட வச்சு அப்படின்னு அவரை நெஞ்சோடு அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. காவேரிக்கு ஒன்றுமே புரியலை, ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஒன்றுமே அதை கையை எடுத்து விடாமல் அவங்களும் அப்படியே வச்சுருக்காங்க.
விஜய் கேட்குறாரு, "எத்தனை நாளைக்கு காவேரி இந்த சந்தோஷம்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. காவேரிக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, காவேரியோட கையை விடவே இல்லை. அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு கண்ணை மூடிட்டே இந்த மாதிரி கேட்குறாரு. "எத்தனை நாளைக்கு இந்த சந்தோஷத்தை எனக்கு நீ கொடுக்க போகிற?" அப்படின்னு கேட்குறாரு. காவேரிக்கு ஒன்றுமே சொல்ல முடியலை. காவேரி கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும்தான் ஓடுது. மழையும் ஒரு பக்கம் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஆனால் விஜய் வந்து எழும்பவே இல்லை. "ஏங்க ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க பாஸ், என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லை, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உன்னோட இப்படிலாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போயிடுவ அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி ஒன்றுமே பேசலை. "இந்த அக்ரிமெண்ட் நீங்களே போட்டது தானே, நீங்களே என்கிட்ட இப்படி கேட்டா" அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. டக்குன்னு விஜய் எழுந்திரிச்சு உட்கார்றாரு. எழுந்திரிச்சு உட்காந்துட்டு, "நீ என்னை விட்டு போகாத அப்படின்னு சொன்னா நீ போகாமல் இருப்பியா, என் கூட இருப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியோட கண்ணை பார்த்துட்டு கேட்குறாரு. ஆனால் விஜய் வந்து இன்னுமே காவேரியோட கையை எடுக்கவே இல்லை. கையை இறுக்கமாக பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி கேட்குறாரு. மழை கூட கொஞ்சம் அதிகமாகுது. விஜய் வந்து காவேரிட்ட அப்படி கேட்கவும், காவேரி எந்த பதிலும் சொல்லாமல், "எங்க மழை ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும்தான் சொல்கிறாங்க. "வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் விஜய் வரலை. "நீ இரு, நான் போகல, உள்ளே போவேணாம், நம்ம இங்கேயே இரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. "எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ. எத்தனை நாளைக்கு இந்த சந்தோஷம்லாம் எனக்கு நீ கொடுத்துட்டு போகிற? திரும்ப வெண்ணிலா மாதிரி நீயும் போயிடுவியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காவேரியும் அவங்க கண்ணையே பார்த்துட்டு, "நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களோடயே இருக்கவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் அது மனசுக்குள்ளேயே தான் நினச்சிக்கிறாங்களே தவிர வெளியே கேட்க மாட்றாங்க. விஜய் இன்னும் அவரோட முகத்தை வந்து காவேரி பக்கத்தில் கொண்டு போயிடுறாரு. பக்கத்தில் கொண்டு போயிட்டு, "காவேரி, நீ சொன்னீன்னா கொஞ்ச நாளில் நம்ம வந்து அக்ரிமெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. "என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலை" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை, நீ வந்து என்னைய உனக்கு பிடிச்சிருக்கா, என்னைய உனக்கு பிடிக்குமா?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு காவேரி "உங்களுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் விஜய் வந்து ரொம்ப பக்கத்தில் போய் தான் கேட்குறாரு. "இந்த அக்ரிமெண்ட் இல்லைனாலும் நீ என் கூட இருப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு காவேரியும் அப்படியே பார்க்குறாங்க. "இல்லை, அது எப்படி உங்களோட நான் இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எதுக்கு உங்களோட இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு இன்னும் புரியலையா? நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. "அந்த லவ்வுக்காக நீ என் கூட இருந்தா நான் சந்தோஷப்படுவேன்" அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்கிறாரு. "நீ என்ன சொல்கிற? என்னைய உனக்கு பிடிக்குமா?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கும் உங்களை பிடிக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "என்ன சொல்கிற காவேரி, என்னைய உனக்கு பிடிக்குமா? எப்போ இருந்து?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "எப்போ இருந்துன்னா தெரியலங்க. ஆனால் உங்கள எனக்கு ரொம்பவே பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "இப்போ இருந்து கூட சொல்லலாம். இன்னைக்கு எங்கள் அப்பாவோட சட்டையெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்களே, அப்போ இருந்து கூட சொல்லலாம். இல்லைன்னா அன்னைக்கு சித்தி முன்னாடி என்னைய ரொம்பவே நீங்கள் பாதுகாப்பாக பேசுனீங்கல்ல, அப்போ இருந்து கூட சொல்லலாம். இந்தோ இப்போ என் கையை இறுக்கமா பிடிச்சிட்டு என் மடி மேலே படுத்து கிடந்தீங்களே, அப்போ இருந்தும் கூட சொல்லலாம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. விஜய் இன்னும் பக்கத்தில் போய் காவேரியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. காவேரியை கட்டி பிடிச்சோன்னே காவேரி கேட்குறாங்க, "அப்போ என்னைய நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? என் கூட இருப்பீங்களா நீங்கள் லாஸ்ட்டு வர, யார் என்ன சொன்னாலும்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "என்னைய வந்து நிவின் கூட நீ போன்னு நீங்கள் சொல்லிட மாட்டீங்களே?" அப்படின்னு கேட்கும்போது, விஜய் வந்து திரும்ப ஒரு தடவை காவேரியோட முகத்தை பார்த்துட்டு, "இப்படி சொல்லிட்டோமே இவட்டன்னு" சொல்லிட்டு திரும்ப கட்டி பிடிச்சிக்கிறாரு. திரும்ப இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு, "நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நீ வந்து நிவின் கூட போன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நீயும் போயிட மாட்டீல்ல என்ன பிரச்சனைனாலும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவங்க அப்போ தான் காவேரி வந்து ஒரு மனசோட வந்து விஜயை வந்து நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. "ம்ஹூம்" அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வார்த்தையால் மட்டும் சொல்கிறாங்க, "போமாட்டேன்" அப்படின்னு. விஜய் திரும்ப காவேரியோட முகத்தை பார்த்து அப்படியே இறுக்கி அவங்களோட உதட்டுலயே வந்து அப்படியே இறுக்கி அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்றாங்க. காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த உச்சக்கட்ட இந்த அன்பில் தான் வந்து காவேரிக்கு தெரியுது, இவர் வந்து நம்ம மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. காவேரியுமே விஜயை வந்து எதுவுமே தள்ளி விடாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே திரும்ப மறுபடியும் அவங்களோட அன்பை பரிமாறிக்கிறாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சி அந்த மலையில் உட்காந்துட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் 2 பேரும் தன்னைத்தானே விலக்கி விட்டுட்டு அப்படியே தானாக 2 பேரும் தனித்தனியாக அதே கட்டிலில் உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே வெட்கத்தோட 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து.
அதுக்கப்புறம் காவேரி தான் கேட்குறாங்க விஜய் பார்த்துட்டு, "ஓகே பாஸ் நம்ம இப்போ உள்ளே போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி. அதுக்கு விஜயும் எதுவுமே பேசாம, "ச்சே இப்படி பண்ணிட்டோமே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிரிப்போட காவேரியை பார்த்து வெட்கப்பட்டு சிரிக்கிறாரு. "போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மண்டைய ஆட்டுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ளே எந்திரிச்சு போகிறாங்க. நல்லா தொப்பு தொப்புன்னு நனைஞ்சதுக்கப்புறம் உள்ளே போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறாங்க. காவேரிக்கும் விஜயும் இந்த மாதிரி கொடைக்கானல் ட்ரிப்பில் கண்டிப்பாக திரும்பி வரும்போது ஒன்றா தான் வர்றாங்க. அங்கேருந்து வரும்போதே இது தாத்தாவுக்கு எப்படியோ கண்டிப்பாக தெரிய வரும். தாத்தா ரொம்பவே சந்தோஷமாவார் அப்படின்னு தான் நினைக்கிறோம். இன்னும் நிறையா காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி இருக்க தான் போகிறாங்க. அதையும் தான் நம்ம தான் பொறுத்திருந்து பார்ப்போமே.